ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். துபாயில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். இங்கே மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஃபிஷ் அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து வாங்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. சில மீனுக்கெல்லாம் பேர் என்னன்னே தெரியல. நல்லா புதுசு புதுசாக மீன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வவ்வா மீன்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வந்து கிங்ஃபிஷ், இது சீலா மீன். இங்கே வந்து பார்கோடா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறை மீன், இது மடவ மீன். எனக்கு தெரிஞ்ச மீன் பேர் மட்டும் நான் சொல்கிறேன். மீன்லாம் பாருங்க, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரியல. சின்ன மீனும் இருந்துச்சு, நல்லா வந்து பெருசு பெருசா மீன் கூட இருந்துச்சு. இந்த மீனை பாருங்க, பாம்பு மாதிரி இருந்துச்சு. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆத்து வாழை மீன் அப்படின்னு போட்டிருந்தது. கடல் மீனும் இருக்கும், ஆத்து மீனும் இருக்கும். இது வந்து விரால் மீன். இது வந்து என்ன மீனுன்னு தெரியல, கருப்பா இருந்துச்சு. வெள்ளைக்கிழங்கா மீன், நாக்கு மீன், காணாங்கழுத்தி மீன், அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, கனவா மீன் சொல்லுவோம் இல்லையா, அது கூட இருந்துச்சு. இதெல்லாம் என்ன மீனுன்னு தெரியல. இது ஆத்து மீனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிலேபி மீன். கருப்பு வாவல் மீன் பாருங்க, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதோடைய ஃப்ரெஷ்னஸ் அவங்க காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா செவலை எடுத்துட்டு காமிச்சாங்க. நல்லா வந்து ரெட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மிஷின் இருக்கும், வெயிட் மிஷினு. நம்மளுக்கு வெயிட் போட்டு கொடுத்துடுவாங்க. இதுதான் ஒரிஜினல் கொடுவா மீன். இது வந்து ஹமூர் மீன். இது ஸ்டீமுக்கு, அதுக்கப்புறம் கிரில்லு அதெல்லாம் பண்ணுறதுக்கு, பார்பிக்யூ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரான் வெரைட்டிஸ் தாங்க நிறைய இருந்துச்சு. லாப்ஸ்டர் இருந்துச்சு நிறைய. வந்து இந்த டைகர் ப்ரானு, அதுக்கப்புறம் இது ஆக்டோபஸ் பாருங்க, அது கூட இருந்துச்சு. இந்த ப்ரான் தான் நாங்கள் வாங்கினோம். 25 கிராமுக்கு தரேன்னு சொன்னாங்க. நல்லா வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சால்மன் மீன் இருக்குது பாருங்கள். சால்மனோட அந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம 1 கேஜி 1/2 கேஜி அப்படி கேட்டோன்னா தனித்தனியாக பீஸ் போட்டு கொடுப்பாங்க. சால்மன் மீனோட ஹெட்டு கூட தனியாக வச்சு கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய வந்து இந்த சிப்பி ஷெல்லு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நல்லா நீட்டாக சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கெண்டை மீன் இது. கிங்ஃபிஷ்ஷு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. 35 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரெட் ஸ்னாப்பர். இது வந்து வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த கருப்பாக முள்ளு முள்ளாக இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. அது கூட சமைச்சு சாப்பிடுவாங்களான்னு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஏதோ கல் மாதிரி இருக்குது, இது எப்படி சமைப்பாங்கன்னே தெரியல. இது வந்து கல்லு மக்காயான்னு தெரியும். கேரளா ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றப்ப அது வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்குவிட்டு பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுவும் நாங்கள் வாங்கியிருந்தோம். மீனோட செனைலாம் இருக்குது பாருங்கள். இது விலை கேட்டதுக்கு 15 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் சொன்னாங்க, அதனால் வாங்கலை. செனை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால வாங்கலை. ரெட் ஸ்னாப்பர் மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். ரெட் ஸ்னாப்பர்லாம் 35 கிராம் 40 கிராம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மூர் நல்லா பெருசாக இருந்துச்சு.
செத்த மீன் மட்டும் இல்லைங்க, இங்க உயிரோட நண்டு, அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. உயிரோட அது பார்க்குறப்ப ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க, அது தொட்டிலேருந்து நல்லா வந்து வெளிய வருது. நல்லா சின்ன சின்ன நண்டுலேருந்து பெருசா இருக்கிற நண்டு வரைக்கும் அழகா வந்து உயிரோட பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க கருவோடு செக்ஷனுக்கு போயிட்டோம். கருவோடு இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வந்து சொறா கருவோடு. ப்ரான்ஸ் இருக்கு பாருங்க, அதோடைய தோல் எல்லாம் உரிச்சுட்டு அத அப்படியே வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்குறப்ப. இது வந்து நாக்கு மீனு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருவோடு இது. எறா எப்படி உரிச்சு நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே வந்து சமைக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து போய் சமைக்கலாம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது மேல காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து மீன வந்து அரைச்சு நம்ம வந்து வத்தல்லாம் செய்வோம் இல்லையா? அது மாரி செய்வாங்க செஞ்சு வச்சிருக்காங்களாம். எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டப்ப அந்த மீனுடைய ஸ்மெல் வருமாம். பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இது வந்து மாசி கருவாடு சொல்லுவாங்க இல்லையா? மாசி சம்பல்லாம் செய்யறதுக்கு இந்த கருவாடு யூஸ் பண்ணுவாங்க. நெத்திலி கருவாடு நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. சொறா கருவோட தான் நெறைய இருந்துச்சு இங்க கொஞ்சம். சின்ன சின்ன கருவோட்லேருந்து நல்லா வந்து பெரிய பெரிய கருவோடுலாம் கூட வச்சிருந்தாங்க. எப்படி அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. மூட்டை மூட்டையா கருவோடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் யாரு சாப்பிடுவாங்கன்னு சரியா எனக்கு தெரியல. நம்ம இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கருவோடு சாப்பிடுவோம். இன்னும் வேற யாரெல்லாம் கருவோடு அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கெழங்கா மீன் இருக்கு இல்லையா? அத வந்து ஏதோ மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிருக்கோம். அத அப்படியே போய் ரெடிமேடா வாங்கி அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் இங்க ஒரு அழகா ஒரு கடை இருந்துச்சு. இந்த இந்த பாத்திரம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா அழகா இருக்கு. கிளிப்பு வச்சிருக்காங்க பாருங்க. ஆரஞ்சுல, மொளகாயில, கத்திரிக்காயில, வெங்காயத்துல, அதுக்கப்புறம் நெறைய வந்து ஃப்ரூட்ஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல அந்த மாரிலாம் கிளிப்புக்கு ஒரு கடை இருக்கு. எல்லாமே 10 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம்னா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஷாப் இருந்துச்சு. இங்க பாருங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. நம்ம ஊர்ல பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் இங்க வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மாம்பழம் நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செர்ரி ஃப்ரெஷ்ஷான செர்ரிலாம் இருக்கு பாருங்க. எப்படி அழகா நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. அதவே பார்த்தாலே வாங்கணும்னு தோணும். இது வந்து நெருப்பு கோழி முட்டை. இது வந்து வாத்து முட்டை. அதுக்கப்புறம் காடை முட்டை. எல்லா முட்டையும் வச்சிருக்காங்க. அன்னம் சொல்லுவோம் இல்லையா? அதோட முட்டை கூட வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. காடை முட்டை நாங்க வாங்கியிருந்தோம். 30 முட்டை வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நெய்யி வச்சிருக்காங்க. நெய் வந்து நம்ம எரும மாட்டுக்கு நெய்யும் வச்சிருக்காங்க. பசுமாட்டு நெய்யும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி செக்கு எண்ணெய், தேனு இதெல்லாம் வந்து நெறைய வச்சிருக்காங்க. ஆ ஃப்ரெஷ்ஷான பசும்பால் வச்சிருக்காங்க. இதுதான் அன்னத்தோடைய முட்டை அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பெருசா இருக்கு. ஒரு முட்டையே நல்லா வந்து எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நல்லா வந்து வெயிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா அந்த மாரி மசாலா வெரைட்டீஸ், அப்புறம் தேனு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. பசும்பால் வந்து இங்க 1 1/2 லிட்டர் 12 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஃப்ரெஷ் மில்க் வாங்கியிருந்தோம். இங்க லைட் அடிச்சு காமிக்கிறாங்க பாருங்க முட்டையில. அது பிளாக்கா இருந்துச்சுன்னா, முட்டை வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தமா. இப்ப வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முட்டை. நாட்டுக்கோழி முட்டை. இதுதான் வந்து இந்த அன்னத்தோடைய முட்டை அப்படின்னு சொன்னாங்க. நெருப்பு கோழி முட்டை பாருங்க எவ்ளோ பெருசா இருக்குன்னு. அதுவும் இங்க கிடைக்குது. நாங்க ரேட்லாம் கேட்கல. ஏன்னா, அத நம்ம வாங்க போறதில்ல. அதனால நான் வந்து ரேட்லாம் கேட்கல. நாட்டுக்கோழி முட்டை 1 கிராம் அப்படின்னு சொன்னாங்க. தேன் வாங்கியிருந்தோம். நாட்டுக்கோழி முட்டை இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால நாங்க வந்து நான் ஊருக்கு வர்றதுனால பெருசா அது வந்து நாட்டுக்கோழி முட்டைலாம் வாங்கல. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. இங்க போய் ஐஸ்கிரீம் வாங்குனோம். 15 கிராம்ஸ்க்கு அந்த கப்ல வந்து ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க. குனாஃபா ஐஸ்கிரீம், குனாஃபா சாக்லேட்டு
இப்போ வந்து குனாஃபா ஐஸ்கிரீம் கூட நல்லா ஃபேமஸாக வந்திருக்கு போல். குனாஃபா கேக்கு, இப்போ குனாஃபா ஐஸ்கிரீம்ன்றது புதுசாக இருக்குது. அதை வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஐஸ்கிரீம், பிஸ்தா ஐஸ்கிரீமு, சாக்லேட் ஐஸ்கிரீமு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம். கடைசியாக நம்ம வெண்ணிலாவும் பசங்க வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கினாங்க. ரொம்பவே ஜாலியாக நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.